இப்படி ஒரு பொறுப்பில் இருக்கிற மரியாதைக்குரிய கவனிக்கப்படக்கூடிய பொறுப்பில் இருக்கிற ஒரு நபர் தன்னை சவுக்கால் அடித்துக் கொள்கிறேன் என்றெல்லாம் வித்தை காட்டுவதென்பது அவர் எந்த அளவுக்கு கீழே இறங்கி வந்திருக்கிறார் என்பதை அவரே சுட்டிக்காட்டுவதாக அமையுமே தவிர வேறொன்றும் இல்லை என்று நான் மிகுந்த பரிவோடு கருதுகிறேன். இதெல்லாம் அரசியலிலே ஒரு நாடகம். திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை அகற்றுகிறவரை காலணி ஷூ அணிய மாட்டேன் கரட்டி கையில் வைத்து கொண்டார். இப்போது ஏற்பட்ட ஒரு குற்றச் செயலுக்காக தன்னை சவுக்கால் அடித்துக் கொள்ளுகிறேன். சிரிக்க வைக்கிறதே தவிர இது அவர் மீது அன்பையோ மரியாதையோ அனுதாபத்தையோ ஏற்படுத்தவில்லை என்பது மட்டுமே மறைக்க இயலாத உண்மை. இவர் செருப்பணியாமல் இருந்தால் மக்கள் திமுகவுக்கு எதிராக வாக்களித்து திமுகவை தோற்கடிப்பார்கள் என்று இவர் மட்டுமல்ல யார் கருதினாலும் அது ஒரு சிரிக்கத்தகுந்த விஷயமே தவிர ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தல்ல. ஒரு படித்த மனிதர் இவ்வளவு கீழே இறங்கி வர வேண்டுமா? ஒரு மனிதன் செருப்பு போடாமல் இருந்தால் ஆட்சியை அகற்றிவிடுவார்கள், மக்கள் ஓட்டு போட மாட்டார்கள். அதுவும் யாருக்கு? நான் கடைசி வரை கன்னடியனாகவே இருந்து சாக விரும்புகிறேன் என்று சூளுரைத்த ஒரு நபர் தமிழ்நாட்டில் செருப்பணியாமல் இருந்தால் திமுகவிற்கு எதிராக வாக்களித்து ஆட்சியை விட்டு அகற்றுவார்கள் என்று அந்த மனிதர் நினைத்தால் அவர் ஒரு மண்டூகம் என்றுதான் என்னால் சொல்ல இயலுகிறது. இதைப்போல் பல விஷயங்களை நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏதோ அவர் தவறு இழைத்து விட்டதை போல தன்னை 6 அடி என்று சொல்லி 8 அடி அடித்து கொண்டார். பொதுவெளியிலே அவருடைய தொண்டரடி பொடியாழ்வார்கள் ஒரு 6-7 பேர் கூட நின்று பின்னாடி இருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். கைகிடைய பதாகையை தாங்கியபடி ஒருவர் ஓடி வந்து கட்டி அணைத்து கொண்டார். அவருக்கு ஒரு மாவட்ட தலைவரோ ஒரு கவுன்சிலர் பொறுப்போ வழங்கப்படும் என்று நான் நம்புகிறேன். அவருடைய எவ்வளவு பெரிய தியாகம்! அவர் ஓடி வந்து இறுக அணைத்து கொண்டு அடி தன் மீது விழுவது போல் ஏற்றுக்கொள்வது மிகப்பெரிய தியாகம். நண்பர்களே, இதையெல்லாம் நான் தொடர்ந்து கவனித்து வருகிறேன். கொஞ்சம் விளக்கமாக சொல்ல வேண்டும். காந்தியார் செய்ததே நான் நாடகம் மகாத்மா காந்தி என்று மனமாற கருதுகிறேன். ஏதோ மதுரை பக்கம் தமிழ்நாட்டில் ஒரு ஏழை விவசாயிகள் எளிய ஆடைகளை அணிந்து கொண்டு சட்டை போடாமல் செருப்பில்லாமல் நடந்து போனதாகவும் அதை பார்த்து தானும் அப்படியே ஒரு ஆண்டிக்கோலம் ஏற்றுக்கொண்டதாகவும் காந்தி சொல்ல அதற்கு லட்சக்கணக்கான பேர் கைத்தட்டினார்கள் என்பது ஒரு வெட்கக்கேடான விஷயம். நான் ஒரு 37-38 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பீகார், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசத்தினுடைய சில பகுதிகளுக்கெல்லாம் போயிருக்கிறேன். அநேகமாக இந்தியாவினுடைய மிக ஏழ்மை மிக்க ஒருவேளை உணவுக்கும் வழியில்லாதவர்கள் அந்த பகுதிகளிலே வாழ்கிறார்கள். ஏதோ காந்தி அவர்கள் பீகாருக்கோ
மத்திய பிரதேசத்திற்கோ உத்தரப்பிரதேசத்தினுடைய சில பகுதிகளுக்கோ சென்று பார்த்ததில்லை. அவர் கண்ணில் ஒரு ஏழை விவசாயி தமிழ்நாட்டில்தான் முதலாக பாட்பட்டான், எனவே தன்னை அதுபோல் மாற்றிக்கொண்டார் என்பது நண்பர்களே, காந்தி மீது சத்தியம் செய்து சொல்லுகிறேன், காந்தி ஆடிய மிகப்பெரிய நாடகம். யாரெல்லாம் நான் சொன்ன பகுதிகளுக்கு போயிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தெரியும். கோமனங்கட்டி கொண்டு கூட பல பேர் இருக்கிறார்கள். சட்டையே இல்லாத ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறார்கள். ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்படி ஒரு ஏழ்மையை காந்தி கண்டுபிடித்து விட்டார் என்று காந்தி சொல்லி தன்னை மாற்றிக்கொண்டதாக காட்டிக்கொண்டது என்பது ஒரு நாடகம். போகட்டும், இது ஒன்று இரண்டல்ல. ஒரு பதவி கிடைக்க வேண்டும் என்பதற்காக எதையும் செய்கிறவர்கள் நம்முடைய மனிதர்கள். ஒருவர் ஓடி வந்து இறுக அணைத்து கொண்டாரே அண்ணாமலையை, அது ஒரு மினி நாடகம். ஒரு பெரிய நாடகத்துக்குள் அது ஒரு சின்ன மினி நாடகம். திருமதி இந்திரா காந்தி அவர்கள் சரண் சிங் மத்திய உள்துறை அமைச்சராக ஜனதா ஆட்சியில் இருந்தபோது கைது செய்யப்பட்ட போது 2 பேர் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு பயணிகள் இருக்கிற விமானத்தை கடத்தினார்கள். அவரை கைது செய்தது தவறென்று அந்த 2 பேரிலே ஒருவர் பின்னால் உத்தரப்பிரதேசத்தில் மாநில மந்திரியாக்கப்பட்டார், இன்னொருவர் எம்எல்ஏ ஆனார். இப்போது இருக்கிறார்களா, மாண்டு போய்விட்டார்களா? காங்கிரஸ்காரர்கள் தான் விளக்கி சொல்ல வேண்டும். எனவே இது எல்லாம் அடித்து கொண்டதும் நாடகம், ஓடி வந்து அணைத்து கொண்டதும் நாடகம். தொடர்ந்து இப்படி நாடகங்கள் இந்திய அரசியலில் அரங்கேறிக்கொண்டே இருக்கின்றன என்பது ஒரு வேதனைக்குரிய விஷயம். ஜெயலலிதாவை கூட எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு 1000 பவுன் நகைகள் கைப்பற்றப்பட்டது. அம்மையாரும் அவருடைய உடன்பிறவா ஆருயிர் சகோதரி சசிகலாவும் தங்க ஒட்டியானமெல்லாம் 2 பேரும் பெரிய உடம்பு. அவர்களுக்கு தங்க ஒட்டியானம் அவ்வளவு பெரிய இடுப்பில் போட்டுக்கொண்டு படமெடுத்து காட்டிக்கொண்டார்கள். அவையெல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டு ஊர்காசில் கொள்ளையடித்த நகைகள், கொள்ளையடித்த பணத்தில் வாங்கிய நகைகள் என்று காட்டப்பட்டவுடன் ஜெயலலிதா ஒரு ஸ்டண்ட் அடித்தார். இனி நான் நகைகளே போட மாட்டேன், பாருங்கள், வெறும் காது, வெறும் மூக்கு, வெறும் கைகள். நண்பர்களே, இப்படிப்பட்ட நாடகங்கள் எல்லாம் ஒரு 10 ஆண்டு 15 ஆண்டுக்கு ஒரு முறை தொடர்ந்து தமிழர்கள் பார்த்து பழக்கப்பட்டு விட்டார்கள். காரி துப்புவார்களே தவிர அதை கவனித்து கைதட்டுவதற்கு அதில் எதுவுமே இல்லை. திரு அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரை 3 மாதம் படிக்க போய்விட்டு வந்தார் லண்டனுக்கு. அந்த 3 மாதத்திற்குள் ராஜா தலைமையில் இருந்த திருமதி தமிழிசை போன்றோர் இருந்த கமிட்டி எந்த மாற்றத்தையும் கொண்டு வந்துவிடவில்லை. அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி ஒருவேளை ஒரு ஹார்ட்லைனர் கொஞ்சம் அதிகமாக வாய்ச்சவடால் விடுகிற அண்ணாமலையை எடுத்துவிட்டு இங்கு இருக்கிறவர்களை 25 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலமாக அரசியல் இருக்கிறவர்களை போட்டால் அவர்கள் அதிமுகவை திரு பழனிசாமியை, எடப்பாடி பழனிசாமியை கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்வார்கள்,
பாஜக கூட அவர்கள் கூட்டணி வைத்து கொள்ள சம்மதிப்பார்கள் 2026 தேர்தலில் என்ற நோக்கத்தில் ஒரு 3 மாத காலம் இவருக்கு ஒரு ஸ்டடி லீவ் வழங்கப்பட்டது. வந்த பிறகும் எந்த மாற்றமும் இல்லை. எடப்பாடி பழனிசாமி அதிக உறுதியோடு உங்கள் அருகே கூட வரமாட்டேன் என்று நிமிர்ந்து நிற்கிறார். இவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. மத்தியில் இருக்கிற அமித்ஷா, மோடி போன்றவர்கள் எப்படியாவது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணிக்கு வந்தால்தான் மிரட்டியோ உருட்டியோ கெஞ்சியோ காலில் விழுந்தோ தாவாய் பிடித்து தடவி கொடுத்தோ கால்களில் விழுந்தோ 108 சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தோ எடப்பாடி காலிலே பாஜகவோடு கூட்டு வைக்க அழைத்து வந்தால்தான் 26 தேர்தலை சந்திக்க முடியும் வெற்றிகரமாக என்று நம்புகிறார்கள். அதிமுக கூட்டணிக்கு வருமானால் 1-2 கட்சிகளை அவர்களால் சேர்த்துவிட முடியும். அநேகமாக வென்றுவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பழனிசாமி தான் முதலமைச்சர் என்று கூட அவர்கள் சொல்லி அனுப்பித்து விட்டார்கள், சுட்டி காட்டி விட்டார்கள். ஆனால் பழனிசாமி ஒன்ஸ் பிட்டன் ட்வைஸ் ஷை என்பதை போல் ஐயா வேண்டாம் என்று ஒதுங்கிக் கொள்ளுகிறார். இந்த சூழ்நிலையில் ஒருவேளை தமிழிசை போன்றவர்களை திரும்பவும் தலைமை பதவி தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை பதவிக்கு கொண்டு வந்தால் அவர் கொஞ்சம் இழுத்த இழுப்புக்கு மெல்ல அசைந்து கொடுக்கிறவர். வெளிப்படையாக அதிமுகவை பகைத்து கொண்ட திரு அண்ணாமலையை அப்புறப்படுத்தி டெல்லிக்கு அழைத்து போனால் இங்கு அதிமுகவோடு கூட்டணி பேச ஏதுவாக இருக்கும் என்று மத்திய அரசாங்கத்தை ஆளுகிறவர்கள் கருதுகிறார்கள். அல்லது அப்படி அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜா கூட அப்படி சொல்லியிருக்கிறார் என்று நான் கேள்விப்படுகிறேன். தவறாக இருக்கலாம். எனவே இவர் இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து அகற்றப்பட்டுவிட்டால் எதிர்காலம் அழிந்து போய்விடும் என்று அண்ணாமலை பயப்படுகிறார். தொடர்ந்து தன்னை தலைமைநாட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை பதவியிலே வைத்துக்கொள்ள வேண்டுமானால் ஏதாவது செய்வது போல் நடிக்க வேண்டும். அதுதான் ஆடாமல் ஆடுகிறேன், இந்த ஆட்சியை நீக்குகிற வரை நான் காலணி அணிய மாட்டேன். இப்படி செய்தால் மோடி, அமித்ஷா போன்றவர்கள் இவர் மேல் ஐயோ பாவம் என்று ஒரு அனுதாபப்பட்டு இவரை தமிழ்நாடு தலைமை பதவியிலேயே தொடர அனுமதிப்பார்கள் என்று அண்ணாமலை போட்ட தப்பு கணக்குத்தான் சாட்டையடியாக வந்தது. சாட்டையடி என்றால் இன்னும் ஒன்று பாக்கி இருக்கிறது. அவர் ஏதோ சொல்லுகிறார், தன்னைத்தானே வருத்தி கொள்வது என்று. உஞ்ச விருத்தி பிராமணன் என்கிற ஒரு பெயர் எனக்கு நன்றாக தெரியும். பிச்சை எடுத்துத்தான் சாப்பிடுவது. அது ஒரு வகையான தியாகம், ஒரு வகையான தர்மம். சனாதன தர்மத்தில் அங்கீகரிக்கப்பட்டது. உஞ்ச விருத்தி என்றால் பிச்சை எடுத்து சாப்பிடுவது வீதி வீதியாக. அதை கூட அநேகமாக வாரத்தில் ஒரு நாள் நான் சொந்த காசில் சாப்பிட மாட்டேன், பிச்சை எடுத்து சாப்பிடுவேன் என்று அண்ணாமலை சொல்ல வேண்டிய
செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் உருவாகலாம். ஆனால் மத்திய அரசின் பொறுப்பில் இருக்கிறவர்கள் இவரை அனுமதிக்க போவதில்லை இங்கு என்று நான் கருதுகிறேன். இவர் செருப்பில்லாதது தமிழ்நாட்டில் ஒரு 4-5 பேர், 1000 பேர், 2000 பேர் மத்தியில் கொஞ்சம் மண்டுகுகள் இருக்கிற இடங்களிலே ஒரு அனுதாபத்தை உண்டாக்கலாமே தவிர, ஒருவேளை இவரெல்லாம் செருப்பு போடக்கூடாது என்று திமுகவில் சொல்லி அதனால் சிறு செருப்பை கழட்டிவிட்டிருந்தால் அதனால் ஏற்படக்கூடிய அனுதாபம் வேறு. இவரை யாரும் செருப்பை கழட்டச் சொல்லவில்லை. செருப்பை கழட்டுவது, சட்டையை கழட்டுவது, பேண்டை கழட்டுவது இதெல்லாம் இவர் தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ள கண்டுபிடித்த ஒரு ஆயுதம். அது கிட்டத்தட்ட தோற்று போய்விட்டது. வேறு மாதிரி சொல்லட்டுமா, நாளைக்கு செருப்பில்லாமல் இவர் புழுதி படிந்த காலோடு பிரதம அமைச்சர் அலுவலகத்துக்கு உள்ளே போனால் கூட இவரை அனுமதிக்க மாட்டார்கள். போய் காலை அழுவி துடைத்து கொண்டு பிறகு வா, ஏதாவது ஒரு காலணியோடு வா, உன் அழுக்கு காலை வைத்து பிரதம அமைச்சருடைய அலுவலகத்தை அசிங்கமாக்கி விடாதே என்று சொல்வார்கள். இது எனக்கு தெரிந்ததை விட 1000 மடங்கு அண்ணாமலைக்கு தெரியும். இருந்தாலும் பாவம், அண்ணாமலையினுடைய தன் தலைவர் பதவியை தக்க வைத்து கொள்ளுகிற கடைசி முயற்சி. அதை தவிர வேறொன்றுமில்லை. அவருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். நன்றி, வணக்கம்.